வணக்கம். நம்முடைய சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான கிரேவி பார்க்க போகிறோம். இது வந்து சிக்கன் டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான காளான் கிரேவி. இது செம்மையாக இருக்கும். அப்படி சிக்கன் கிரேவி போலவே இருக்கும். இப்போ நம்ம நான்வெஜ் செய்ய முடியாத நாட்களில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு வெள்ளிக்கிழமை, புரட்டாசி மாதம் அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா சூப்பராக இருக்கும். அப்படி கடைகளில் கிடைக்கிற சிக்கன் கிரேவி போலவே இருக்கும். இது நீங்கள் இந்த காளானுக்கு பதிலாக சிக்கன் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு வந்து ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 பேக்கெட் காளான் எடுத்திருக்கேன். இப்போ காளான் வந்து பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சின்ன காளானை 2 துண்டுகளாகவும் பெரிய காளானை 3 பீசஸாகவும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா அலசி தண்ணி இல்லாமல் வாணலியில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நெய்யில். இப்போ பாருங்கள், இது எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் சுண்டிட்டு காளான் ஒரு 3/4 வாசி வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்குள்ளே நம்ம அரைக்கிற பொருட்கள்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 12 பல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட ஒரு 10 முந்திரியை சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா கிரேவியோட டெக்ஸ்சர் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இதுக்கு தேங்காய் சேர்த்த போகிறதில்ல. இப்போ இதை பாருங்கள், தண்ணி சுண்டி வந்துருச்சு. இப்போ இதை தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். காளான் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதே வாணலியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். கிரேவி பார்க்கவும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் இதில் கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்திக்கோங்க. கடுகு உளுந்து பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதும் இது கூட நம்ம அரைச்சிட்டு வந்த வெங்காயம் விழுது சேர்த்துக்கலாம். ஏன்னா வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நம்ம வந்து வணக்கில் அப்படியே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால் இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக க்ரீமியாக இருக்குது இல்லை? முந்திரி பருப்பு சேர்த்தவும் நம்ம தேங்காய் சேர்த்ததுனால இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவியோட டெக்ஸ்சரும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 தக்காளி பழம் பெரிய சைஸு கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த தக்காளி குழையிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாம். அப்போ தான் நல்லா தக்காளி குழஞ்சி வரும். நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அந்த சின்ன ஸ்பூனுங்கிறதுனால 4 முறை சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்தும் பொழுது கிரேவியோட கலர் சூப்பராக இருக்கும், காரம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் போட்டுக்கிட்டோம். அப்புறம் கொஞ்சமாக சீரகப்பொடி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். இப்போ 1 டீஸ்பூன் நிறைய கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் பிரட்டி விடுங்க. நல்லா சூப்பராக கலர் பாருங்கள், அழகாக வந்துருச்சு. நல்லா எண்ணெயிலே வணங்கி வந்துருச்சு.
இப்போ என்ன பண்ணால் நல்லா ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலையை வந்து தண்ணி விட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். இது வந்து கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கும். இப்போ கிரேவிக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து செமி கிரேவி தான், அதனால் தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வேக வச்ச காளானையும் சேர்த்திக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க வச்சிங்கன்னா காளானும் இந்த கிரேவி நல்லா கலந்து வந்துடும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ காளானும் வெந்துருச்சு. இது கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது. கடையில் கிடைக்கிற சிக்கன் கிரேவி மாதிரியே இருக்குது. டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் இறக்கி நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இது பண்ணிக்கலாம். தேங்க்யூ.